ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இப்போ 2 நாளாக என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு தீம் பேஸ்டாக இருக்கக்கூடிய இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம போய்கிட்ருக்கோம். ஸோ நம்ம தீம் பேஸ்டில் இடியம்ஸ் வந்து ஆல்ரெடி 2 தீம் பேஸ்ட் பார்த்துட்டோம். ஒன்று வந்து வெதர் அண்ட் அனதர் ஒன் இஸ் கிரைம். இப்போது ஃப்ரேசல் வேர்ப் வந்து லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரேசல் வேர்ப் என்ன தீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த். ஸோ ஹெல்த்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரேசல் வேர்பையும் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் கம் டவுன் வித். ஓகேவா? கம் டவுன் வித். கம் டவுன் வித். ஸோ இந்த கம் டவுன் வித் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் ஐ எம் கம்மிங் டவுன் வித் அ கோல்டு. ஐ திங்க் ஐ எம் கம்மிங் டவுன் with a cold. இல்லை அப்படின்னா இந்த கோல்டுக்கு பதிலாக இந்த இடத்துல ஃபீவர்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சம் டிசீஸ் நேமை வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கம் டவுன் வித் விச் மீன்ஸ் ஏதோ ஒரு நோய் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இட் மைட் பி அ ஸ்மால் டிசீஸ் ஆர் சம் சீரியஸ் இல்னஸ். என்ன அப்படின்னா டு ஸ்டார்ட் சஃபரிங் ஃப்ரம் அன் இல்னஸ். ஓகேவா? அப்போ கம் டவுன் வித் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஐ திங்க் ஐ எம் கம்மிங் டவுன் வித் அ கோல்டு விச் மீன்ஸ் எனக்கு சளி பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? டு ஸ்டார்ட் சஃபரிங் ஃப்ரம் illness. Okay, to start suffering from an illness which means come down with. அடுத்து பாருங்க pass out. So pass out அப்படின்னா நான் வந்து 2015 பாஸ்ட் அவுட்டு, நான் வந்து 2019 பாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த கிராஜுவேஷன்ல இருந்து நம்ம கிராஜுவேஷன் பண்ணி முடிச்ச அந்த இயரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பாஸ்ட் அவுட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது ஹெல்த் பேஸ் பண்ணி பாஸ் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? He passed out from dehydration. He passed out from dehydration. ஸோ எத்தனை பேர் பாஸ் அவுட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ஹெல்த்தை பேஸ் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னு தெரில. ஸோ இறந்துட்டாங்க அப்படின்னா இட்ஸ் பாஸ்ட் அவே. ஓகேவா? பாஸ்ட் அவே அப்படின்னா இறந்துட்டாங்க, நோ மோர். இப்போ இந்த இடத்துல பாஸ் அவுட் அப்படின்னா டு ஃபெயிண்ட் ஆர் லூஸ் கான்ஷியஸ்னஸ், மயங்கி விழுகிறது. ஓகேவா? இறந்து போகிறது கிடையாது. இறந்து போகிறது வந்து பாஸ்ட் அவே. பாஸ் அவுட் அப்படிங்கிறது டு ஃபெயிண்ட் விச் மீன்ஸ் மயங்கி விழுகிறது. டு லூஸ் கான்ஷியஸ்னஸ், டு ஃபெயிண்ட். ஓகேவா? இப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் கொண்டு வந்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னால இங்கிலீஷ் ஈஸி ஆயிரும். அடுத்து தேர்ட் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா த்ரோ அப். இப்போ இந்த த்ரோ அப்புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா she threw up after eating spoiled food. நல்லா பாருங்க. she threw up after eating spoiled food. அவ கெட்டு போன உணவை சாப்பிட்ட உடனே அவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா வாமிட் பண்ணிட்டா. அப்ப த்ரூ அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு வாமிட். ஓகேவா? அடுத்து பாருங்க பிரேக் அவுட். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரேக் அவுட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா பர்டிகுலராக இந்த ஃப்ரேசல் வேர்பை ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்னே இல்லைனா ரேஷஸ் அந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸை வந்து சொல்கிறதுக்கு இந்த ஒரு ஃப்ரேசல் வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் he broke out in a rash after eating peanuts. He broke out
in a rash, ஓகேவா. ஸோ ஆஃப்டர் ஈட்டிங் ஏதோ ஒரு அலர்ஜியான ஃபுட், ஆஃப்டர் ஈட்டிங் டைரி, இல்லைனா ஆஃப்டர் ஈட்டிங் பீனட்ஸ், ஆஃப்டர் ஈட்டிங் சீ ஃபுட்ஸ், ஓகேவா. ஆஃப்டர் ஈட்டிங் சீ ஃபுட்ஸ்னு கூட வச்சுக்கலாம். seafoods, ஓகேவா. அப்போ he broke out in a rash after eating seafoods, which means அவனுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. பர்டிகுலரா ஸ்கின் டிசீஸை வந்து நம்ம இண்டிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேசல் வெர்ப் தான் இந்த பிரேக் அவுட். அடுத்து பாருங்க கெட் ஓவர். அடுத்து இம்பார்ட்டன்டான ஃப்ரேசல் வெர்ப் பேஸ்ட் ஆன் ஹெல்த் என்ன அப்படின்னா கெட் ஓவர். ஸோ கெட் ஓவர் அப்படின்னு சொல்கிறப்போ டு ரெக்கவர் ஃப்ரம் அன் இல்னஸ், ஓகேவா. ஒரு நோயில் இருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லலாம், நம்ம கெட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டு ரெக்கவர் ஃப்ரம் அன் இல்னஸ். டு ரெக்கவர் ஃப்ரம் அன் இல்னஸ் அதை வந்து நம்ம கெட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க கட் டவுன் ஆன். ஸோ அடுத்து வந்து கட் டவுன் ஆன். ஸோ இந்த கட் டவுன் ஆன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதாவது அன்ஹெல்த்தியான ஒரு விஷயத்த நம்ம சாப்பிட்றத கம்மி பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கட் டவுன் ஆன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் கட் டவுன் ஆன் சுகர் ஃபார் பெட்டர் ஹெல்த், யூ ஷுட் கட் டவுன் ஆன் ஜங்க் ஃபுட்ஸ் ஃபார் பெட்டர் ஹெல்த், விச் மீன்ஸ் டு ரெடியூஸ் இன்டேக் ஆஃப் சம்திங் அன்ஹெல்த்தி. ரெடியூஸ் பண்ணுறோம், எதை ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அன்ஹெல்த்தி ஃபுட்ஸை வந்து இன்டேக் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணுறோம். அன்ஹெல்த்தி ஃபுட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம், இன்டேக் பண்ணுறதை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேசல் வெர்ப் தான் கட் டவுன் ஆன், ஓகேவா. டு ரெடியூஸ் த இன்டேக் ஆஃப் சம்திங் தட் இஸ் ரியலி அன்ஹெல்த்தி. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் பாஸ் அவுட், பாஸ் அவே. ஸோ பாஸ் அவே அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன அர்த்தம், இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். டை, டு டை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேக் இன், ஓகேவா. டேக் இன்னுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறத வந்து நம்ம என்ன சொல்லலாம், டேக் இன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இருங்க வரேன், டு அட்மிட் சம் ஒன் டு த ஹாஸ்பிட்டல். யாரையாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம இந்த டேக் இன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he was taken in for surgery after the accident. He was taken in for the surgery after the accident. அவன் சர்ஜரிக்கு எடுத்து செல்லப்பட்டார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா. அப்போ டு அட்மிட் சம் ஒன் இன் த ஹாஸ்பிட்டல் விச் மீன்ஸ் டேக் இன். சரிங்களா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 8 ஃப்ரேசல் வேர்பு பர்டிகுலராக ஹெல்த்தை பேஸ் பண்ணி மட்டும். இட் மைட் கேரி சம் அதர் மீனிங் ஆல்சோ, பட் ஹெல்த்தை ரிலேட் பண்ணி இந்த மீனிங்கை மட்டும்தான் இதை கேரி பண்ணும், ஓகேவா. லெட்ஸ் ஹாவ் அ குவிக் ரிவிஷன். பின்னாடி இருந்து போகலாம். டேக் இன் மீன்ஸ் டு அட்மிட் சம் ஒன் இன் த ஹாஸ்பிட்டல். ஹி வாஸ் டேக்கன் இன் ஃபார் சர்ஜரி ஆஃப்டர் தி ஆக்சிடென்ட், ஓகேவா. ஸோ பாஸ்ட் அவே மீன்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கட் டவுன் ஆன் விச் மீன்ஸ் டு ரெடியூஸ் டேக்கிங் சம்திங் விச் இஸ் வெரி அன்ஹெல்த்தி. கெட் ஓவர் அப்படின்னா இல்னஸ், அதாவது ஒரு நோயிலிருந்து வெளியில் வர்றது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இடியம் ஃப்ரேசல் வெர்போட அப்படியே ஆப்போசிட், ஓகேவா, கெட் ஓவர். அடுத்து பாருங்க பிரேக் அவுட் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் வந்து இண்டிகேட் பண்ணுற ஒரு ஃப்ரேசல் வெர்ப் தான் இந்த பிரேக் அவுட்டு. த்ரோ அப் அப்படின்னா வாமிட் பண்ணுறது. பாஸ் அவுட்டுக்கும் பாஸ் அவேக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும், சரியா. அவே அப்படின்னா இறந்து போகிறது, பாஸ் அவுட் அப்படின்னா மயக்கமாகிறது, கான்ஷியஸ்னஸை இழக்கிறது. ஸோ அடுத்து கம் டவுன் வித் அப்படின்னா கெட் ஓவருக்கு அப்படியே ஆப்போசிட், ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு நோய்வாய்ப்படுறதை வந்து நம்ம கம் டவுன் வித் அப்படின்னு சொல்லலாம். Hope this session is useful and thank you for watching.